உடனே சர்ப்பம் சொல்லுது, நீங்க சாகவே சாகவே சாக மாட்டீங்க. நம்மளை பொறுத்த அளவில் நமக்கு ஒரு புத்தி உண்டு. நேரடியாக நம்ம எந்த காரியத்தை அறிய மாட்டோம். மூணாவது மனுஷன் சொல்றத உடனே நம்பிடுவோம். நம்புவோமா நம்ப மாட்டோமா? இப்போ என்னை பற்றி ஒரு ஆள் உங்கள்கிட்ட குறை சொல்லுது, நீங்கள் நேராக என்கிட்ட கேட்க முன்ன பாஸ்டர் அப்படியா அப்படின்னு நீங்கள் வாயை பழப்பியலா பழக்க மாட்டீங்களா? அதை போல தான் இங்கு மூணாவது மனுஷன் சர்ப்பம் போய் சொல்லுது பார்த்தியலா, புசிக்க கூடாதுன்னு சொன்னது உண்டோ? உடனே அந்த சர்ப்பம் சொல்லுது, நீங்க சாகவே சாக மாட்டீங்க அப்படின்னு. உடனே இந்த அம்மாவும் வாயை பழந்துட்டு, அப்படியா? நேரே ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு உண்மைதானா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இதை என்ன பண்ணிருக்கணும்? சாப்பிட்டுருக்கணும், இல்லைன்னா சாப்பிடாம போயிருக்கணும். அப்போ நிறைய பேருடைய புத்தியே இன்னைக்கு எப்படிதான் இருக்குது, அடுத்தவங்க பேசுறத நம்பிடுவோம். அடுத்தவங்க பேசுறத நம்பிடுவோம். இப்போ ஒரு ஆளை பத்தி ஒரு ஆளுக்கு எடுத்து பேசிட்டா உடனே இந்த ஆளு பேசின உடனே உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாம நம்மளும் அவங்க நம்புறது மாதிரி பேசின உடனே என்ன செஞ்சிடறோம், அப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம நம்பிடுவோம். பின்னாடி என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அது தெரிய வரும், ஐயோ பாவம் தெரியாம நம்ம பேசிட்டோமே, தெரியாம நம்ம அந்த வார்த்தையை கேட்டுட்டோமே அப்படின்னு நமக்கு அது என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யும், அது தெரிய வரும். இருந்தாலும் இது இன்னைக்கு உருவானது கிடையாது, இது அன்னைக்கே உருவான விஷயம்தான். மூணாவது மனுஷன் ஒருத்தன் உள்ள வந்து தலையிட்டாலே அது அப்படியே வழங்காதுன்னு நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.